தற்போதைய செய்தி, கோவை மேயரானார் ரெங்கநாயகி. போட்டியாக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் ஒருமனதாக தேர்வாகியிருந்தார். 29வது வார்டு கவுன்சிலரான ரெங்கநாயகி தற்போது மேயராகி இருக்கிறார். கல்பனா ஆனந்தகுமார் தனது மேயர் பதவி ராஜினாமா செய்ததையடுத்து யார் அந்த பொறுப்புக்கு வரப்போகிறார்கள் என்ற கேள்வி பரவலாக எழுந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் மாநகராட்சியில் பெரும்பாலான இடங்களை வைத்திருக்கக்கூடிய கவுன்சிலர் வேட்பாளரை வைத்திருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் தான் வர இருக்கிறார் என்கின்ற தகவல் வந்திருந்த சூழ்நிலையில் நேற்று இதற்கான அறிவிப்பு வெளியானது. சற்று முன்னதாக அதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இப்போது மேயராக தேர்வாகி இருக்கிறார் ரெங்கநாயகி. கோவை 29வது வார்டுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய ரெங்கநாயகி தற்போது மேயராக தேர்வாகி இருக்கிறார். திமுக கவுன்சிலர் ரெங்கநாயகி தற்போது போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார். இன்று நடைபெற்ற தேர்தலுக்கு திமுக தலைமை அறிவித்த ரெங்கநாயகி மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். போட்டியாக யாரும் வேட்புமனு கூட தாக்கல் செய்யாத நிலையில் ஒருமனதாக தேர்வாகி இருக்கிறார். தற்போது மேயராக தேர்வாகியுள்ள ரெங்கநாயகி கோவை 29வது வார்டு கவுன்சிலர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மார்டின் ராஜா. கூடுதல் விவரங்களை சொல்லலாம். கோவை மாநகராட்சியின் 2வது பெண் மேயராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ரெங்கநாயகி. திமுக அறிவித்த அதிகாரப்பூர்வ வேட்பாளரான ரெங்கநாயகி இன்று காலை தேர்தல் நடத்தும் அலுவலரான சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை அரை மணி நேரம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதில் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ரெங்கநாயகி மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மொத்தம் இன்று கோவையில் நடந்த தேர்தல் மன்றத்தில் கோவை மாமன்றத்தில் மொத்தம் 100 உறுப்பினராக இருக்கிறார்கள். இதில் 3 பேர் அதிமுக உறுப்பினர்கள், 96 உறுப்பினர்கள் திமுக கூட்டணி உறுப்பினர்கள், ஒரே ஒரு நபர் மட்டும் எஸ்டிபி கட்சியை சேர்ந்தவர். இன்று 97 மாமன்ற உறுப்பினர்கள் இன்று இந்த தேர்தல் நடத்தும் மையத்தில் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். உள்ளே சென்ற அனைத்து கவுன்சிலர்கள் பயன்படுத்தும் செல்போன், வாட்ச், பர்ஸ் போன்ற அனைத்து பொருட்களும் தேர்தல் நன்னடத்தை விதிகளின்படி வெளியே வாங்கி வைக்கப்பட்டது. பின்பு உள்ளே சென்ற அவர்கள் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரான ரெங்கநாயகி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இன்று காலை நடந்த திமுகவின் மன்ற ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் முன்னிலையிலேயே ஒரு சில கவுன்சிலர்கள், பெண் கவுன்சிலர்கள், மூத்த நிர்வாகிகள் கட்சியில் இருக்கும் பொழுது புதிதாக கட்சிக்கு வந்தவரை ஏன் தேர்வு செய்தீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்து கூட்டம் கலைந்துதான் கோவை மாமன்ற கூட்டத்திற்கு அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். இதனிடையே எதிர்ப்பு தெரிவித்த கவுன்சிலர் முதல் நேற்று கண்ணீரும் கம்பளையுமாக அமைச்சர் கூட்டத்தை விட்டு வெளியேறிய நீனாலோக உட்பட யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இதில் முன்னாள் மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமாரும் இதில் பங்கேற்றார். எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் எந்தவிதமான வேட்புமனுவும் போட்டிக்கு இங்கே வராததால் ஏகமானதாக ரெங்கநாயகி கோவை மாநகராட்சியின் 2வது பெண் மேயராக தேர்வு செய்யப்படுவதாக கோவை மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சிவகுரு பிரபாகரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கோபால் ராஜா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.